श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। ईशावास्य उपनिषद शांति मंत्रम திருப்பி சொல்லணும் நான் சொன்னதுக்கு பிறகு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते पूर्णमेवावशिष्यते। ओम शांति 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 शांति। हरि ओम तत्सत। शुक्ल यजुर्वेदத்துக்கு சேர்ந்த வாஜசநேய சம்ஹிதக்கு சேர்ந்த ரொம்ப சின்னதாக இருக்கிற இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்துடைய சாந்தி மந்திரம் அர்த்தத்தின் நாம கடந்த வாரம் நல்ல விஸ்தாரமாக பார்த்திருக்கோம். ரெண்டு மூணு விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு அடுத்த விஷயத்தினை சிந்திப்போம். पूर्णम अदह अंद परब्रह्म परमात्मा पूर्णम अदह अदि अनि சொல்றதுனால அது பரோட்சமா இருக்கு. அன்னைக்கு அபரோக்ஷம்னு சொல்லியிருக்கேன் நான். அது அபரோக்ஷமா இருந்து இப்போதைக்கு தெரியலையே, அதனால தான் தட் అని சொல்ல வேண்டியிருக்கு. அது என்ன மகாவாக்கிய உபதேசத்தில் கூட தத்துன்னு சொல்லும்போது எது கொஞ்சம் தூரமாகவும் தெரியாமவும் மறைஞ்சு அப்படி இருக்கிறதுனா அதுக்கு தட்டுன்னு சொல்லணும். அப்போ அது பரோட்சமாக இருக்கு, தெரியல. அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம் அது அபரோக்ஷம் இல்லைன்னு, பரோட்சம் இல்லைன்னு. ஓகே, அப்போது அது பூர்ணம். இது அன்னைக்கு காணும். அது பூர்ணம். இன்னொரு இங்கு கொண்டு வரணும் இந்த மாதிரி. இதையும் பூர்ணம். அதுக்கு மகா வாக்கியத்தை நம்ம சேர்த்து சங்கரர் சொன்ன மாதிரி தத்பத லக்ஷார்த்தம் தெரிஞ்சுக்கணும். இதுன்னு சொல்லும்போது துவம்பத லக்ஷார்த்தம் பிரம்ம ஜீவ ரெண்டு பூர்ணம்தா. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது உபனிஷத்து? அந்த பூர்ணத்தில் இந்த பூர்ணம் வந்துச்சுன்னது. அதுக்கு நான் மேஜிக் பண்ண முடியும், சரியா? அந்த பூர்ணத்தில் இந்த பூர்ணம் வந்துச்சு அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சதோ? பிரியலை. ரெண்டாக ஆன மாதிரியும் அதாவும் இதாவும் ஒரு சும்மா ஒரு பிரம. அந்த பிரமக்கு பேர், இந்த எட்டுக்கு பேர் மாயா. வேதாந்தத்தில் எட்டுன்னா மாயா. இது பாருங்க, சுற்றி 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 வந்துகிட்டே இருக்கும், முடிவாகாத மாதிரி. வேறு எல்லா
சங்கிய வந்து ஒரு முடிவு இருக்காது. அதனால அது 8 நீ மாயையோட கம்பேர் பண்ணுது. அது ஏதோ பிரம. ஸோ அது அந்த பூர்ணத்துலேருந்து இந்த பூர்ணம் வந்துச்சு. வந்ததுனால இப்போ என்ன ஆயிப்போச்சு, என்ன போச்சு? அடுத்த வரியில் என்ன சொல்கிறது உபனிஷத்து? பூர்ணாத் பூர்ணமுதச்சதே சொல்லியாச்சு. பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய, எந்த பூர்ணத்திலோனுந்து இன்னொரு பூர்ணம், எந்த பிரம்மன்லோனுந்து இது ஜீவனு கிளம்பி வந்த மாதிரி காணப்படுறதோ அந்த வந்த பூர்ணத்திலோனுந்து ஒரிஜினல் பூர்ணத்தினை எடுத்துட்டா. இது கொஞ்சம் தலைகீழ சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சங்கரர் அப்படி தான் உபாதி உபஹித சைத்தன்யம் அనే வார்த்தை உபயோகம் எடுத்துட்டா. பொதுவாக கணக்கில் அன்றைக்கி என்ன சொன்னோம், XY காமிச்சு அப்போ எது வந்ததோ அதில் வந்து அந்த காரணத்தை எடுத்துட்டான்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. காரணம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ காரியம் மட்டும் இருக்கும், காரணம் போச்சு, அப்படி கணக்கு. ஆனால் உபனிஷத்து என்ன சொல்கிறது, பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவ அவசிஷ்யத்தைன்னு சொல்கிறது. அப்படின்னு என்ன, நீ என்ன எடுக்கிற అనేది இங்கே அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆதாயன்னா நீக்கி டெலீட் பண்ண சொல்கிறது இல்லை, அந்த மைனஸ் கணக்கு மாதிரி சொல்லலை. ஓகே, அது நெகேட் பண்ணுன்றது. நெகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம் என்ன, அசல் அது இல்லவே இல்லை, பாதை. இந்த நெகேட் பண்ணுறதுக்கு பாதைன்னா அது இல்லவே இல்லை. எது இல்லையோ இல்லாதது மைனஸ் பண்ணி நெகேட் பண்ணுறதுக்கு பேர் பாதைன்னு சொல்லும் சம்ஸ்கிருதத்தில். ஸோ ஆக்சுவலாக எதுவுமே வரலை, எதுவுமே போல, ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி என்ன அர்த்தம், ஏகமேவா த்விதீயம் అని சொல்கிறதுக்கு உபனிஷத்து இப்படிப்பட்ட ஒரு அழகான சாந்தி மந்திரத்தினை கொடுத்துட்டு நமக்கு பூர்ண வேதாந்தமே இந்த பூர்ண மதகல இருக்கு. இது பல வகையாக மறுபடியும் சிந்திக்கணும், தியானிக்கணும், நிதித்தியாசனம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது பல வகையாக அதில் வந்து நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம், அந்த பூர்ணத்தினை எப்படி அதே தான் இருக்குன்னு உணர்றது. பூர்ணம் தவிர ஒன்று தவிர இன்னொன்று எதுவுமே இல்லை అనేది நெகேட் பண்ணணும். அதுதான் எல்லா வேதாந்தத்துடைய உபனிஷத்துடைய எல்லாத்துடைய வேலை அதே தான். அகம் தவிர வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லை. அது சொல்கிறதுக்கு தான் இந்த சாந்தி மந்திரம். அகம், அவ்வளோதான். அந்த அகமே தான், அகம் மேலே தான் இப்படி ஏதோ காணப்படுறது, இதமெல்லாம் தெரியுறது. ஆனால் இந்த இதமெல்லாம் போய் அதுக்கு பொதுவான நம்ம உதாரணம், இந்த கயிறு மேலே பாம்பு பார்த்தோம், கயிறுன்னு பார்த்து பாம்பை நினைச்சோம். ஓகே, கயிறுன்னு தனியாக பார்த்து எந்த குழப்பம் இல்லைன்னா பூர்ணமாக இருக்க கயிறு. அதுக்கப்புறம் அது பாம்புன்னு தோணுனதுக்கப்புறம் அது பூர்ணமாக பாம்பாக தான் நினைக்கிறது, தோணுறது இல்லையா? இப்போ இந்த பாம்புலேருந்து அந்த கயிறு நெடுன்றான், பாம்புலேருந்து கயிறு எடுத்தால் கயிறு தான் இருக்கான்றான். அது எப்படின்னா சரி லைட்டு போட்டாச்சு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கயிறு தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாம்பு எங்கே போச்சு? பாம்பு இருந்தால் தானே போகிறதுக்கு. அப்போது பாம்பு அப்பவும் இல்லை, நடுலும் இல்லை, இப்பவும் இல்லை. இப்போ எப்பவுமே இல்லாதது என்ன கணக்கு பண்ணுவேன்? கணக்கிலேயே வராது.
கணக்கிலே வராது. அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். இப்படி சொல்லிக்கிட்டே பேசிகிட்டே போகலாம். போதும். இன்னைக்கு முதல் மந்திரத்தினை படிப்போம். இந்த ஈஷாவாஸ்யோபனிஷத்து சின்னதாக இருக்கிறதுனால மனப்பாடம் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்குமென்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் வச்சுருக்கேன். அதனால் நான் அப்படியே கொஞ்சம் அந்த மாதிரியே பாடுறேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு கேட்டுட்டு இருந்தால் ஈஸியாக இருக்கும். இந்த மந்திரங்கள் கூட அப்படி தான் கொஞ்சம் பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஓம் ஈஷாவாஸ்யமிதகும் சர்வம் ஈஷாவாஸ்யமிதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதாஹ மா க்ருதः கஸ்ய ஸ்வித்தனம். மந்திரத்துடைய அர்த்தத்தினை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. அந்த வேலை சங்கராச்சாரியர் பண்ணது. எதுக்கு பண்ணார்? இப்போ அது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் అనేది. அதனால் கொஞ்சம் விஷயம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அதனால் கவனமாக கேட்கணும். அன்னைக்கு கூட சொல்லியிருக்கோம், இந்த ஈஷாவாஸ் உபனிஷத்து கர்ம காண்டத்தில் நடுவில் ஒரு இடத்துல மாட்டிருக்கு வேதத்தில். அதனால அந்த பூர்வ மீமாம்சகர்கள் இல்லை கர்மகாண்டிகள் இது கர்ம காண்டத்துக்கு சேர்ந்தது, இது ஞான காண்டத்துக்கு சேர்ந்தது இல்லை அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வாதம் இருந்தது. சங்கராச்சாரியர் இருக்கும்போது கூட இது அதுக்கு முன்னாடி இருக்கிற பண்டிதர்களோ பிராமணர்களோ எல்லோரும் கூட இது கர்மகாண்ட சமயத்தில் சொல்கிறது பழக்கம் இருந்திருக்கலாம். இது உபாசனாவாக அவங்க பாவிச்சு செஞ்சிட்ருக்கலாம். அப்புறம் அவர்கிட்ட யாராவது வாதனை கூட பண்ணியிருக்கலாம். அப்போது இந்த மந்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதுறதுக்கு முன்னாடி ஆச்சாரியர் அவதாரிக்க எழுதுறாரு. அப்படின்னு அர்த்தம், இது நானும் என் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிடுறான் அந்த கர்மகாண்டி. ஓ சங்கராச்சாரியா, இதுக்கு நீங்கள் பாஷ்யம் எழுத வேண்டாம், இது எங்களுக்கு சேர்ந்தது. இந்த கர்மகாண்டக்கு சம்பந்தப்பட்ட பாஷ்யங்கள் ஆல்ரெடி எங்கள்கிட்ட எழுதி வச்சுருக்காங்க. நீ வேறு ஏதாவது எதுக்கோ இது ஞான காண்டத்துக்கு சேர்ந்தது இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல போகிறாங்களோ சொல்லிட்டாங்களோ. அப்போது மொத்தத்தில் சங்கராச்சாரியர் ஓகே அதுக்கு நானும் அந்த சந்தேகத்தினே அந்த தடத்தினை நீக்கி அது ப்ரூவ் பண்ணி இது ஞான காண்டத்துக்கு சேர்ந்தது தான் சொன்னதுக்கு பிறகு தான் நான் பாஷ்யம் எழுத போகிறேன். இப்போ இது கேட்டு படிச்சுக்கிறதுனால நான் சாராம்சத்தின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது விஸ்தாரமாக சங்கரர் அவதாரிக்க எழுதியிருக்காரு. அதில் ஸோ அந்த கர்மகாண்ட கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டது அவங்கன்றாங்க. ஆனால் சங்கரர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இதில் கர்ம லேஷ அப்படி நாஸ்தி, கர்ம கந்த கர்ம வாசனை பிசுறு கூட இல்லை இதில் அனே அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு. கந்தன ஸ்மெல் கர்மாவுடைய டச்சே இல்லை இங்கே. அப்போது இதுக்கு கர்மசேஷா நாஸ்தி. இங்கே சேஷகானே பதம் அவர் உபயோகப்படுத்துகிறார். சேஷகான்னா மிச்சவன் இதுக்கு அர்த்தம் இல்லை, சம்பந்தமே இல்லை, கர்ம சம்பந்தம் இல்லாதது இந்த ஈஷாவாஸ்யோபனிஷத்து அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு விவரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எப்படின்னா அதான்
பரம ஆச்சாரியர்களுடைய அறிவு, புத்தி, ஜீனியஸ். அந்த பூர்வ மீமாம்சத்திலேயே இருக்கிற சில விஷயங்களை எடுத்துட்டு அதை வச்சே அவனை ரெஃப்யூட் பண்ணுறாரு. நானும் தனியாக புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களோட பூர்வ மீமாம்ச கர்மகாண்டத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையே இருக்கிறத எடுத்துக்கிட்டு பார்ப்போமே அப்படின்னு முதல் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறது. அந்த பூர்வ மீமாம்ச கர்மகாண்டத்தில் கூட எப்படி நம்ம சாஸ்திர அத்தியனத்துக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஷட் பிரமாணங்கள் சொல்கிறோமோ, ஓகே, ஷட் பிரமாணங்கள் அவங்களுக்கு தனியாக அப்படி 6 பிரமாணங்கள் இருக்கு அந்த கர்மகாண்ட விஷயத்துக்கு. அது என்னன்னு சொன்னால், முதல் ஸ்ருதி பிரமாணம், லிங்க பிரமாணம், வாக்கிய பிரமாணம், பிரகரண, ஸ்தான, சமாக்கியானாம் அப்படின்னு 6 சொல்லுவான். ஓகே, ரொம்ப சீரியஸாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அவங்களுக்கு ஒரு 6 விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிவிக்கும். இது கர்ம காண்டத்துக்கு சேர்ந்தது, இது கர்மதல். நமக்கு அப்படி வேதாந்தத்துக்கு பிரமாணங்கள் இருக்குல்ல, பிரத்யக்ஷ, அனுமானம், உபமானம். இதில் ஒரு 3 விஷயங்களை முக்கியமாக, முதல் 3 விஷயங்களை எடுத்துக்கிட்டு, இது இப்போ யாருக்கிட்ட இருக்கே, உங்கள்கிட்ட இருக்க, உங்கள் பூர்வ மீமாம்சத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு, ஸ்ருதி பிரமாணம் இருக்கணும் இல்லையா? ஸ்ருதி பிரமாணம் இருக்கணும், அத்தாரிட்டி இருக்கணும். இந்த ஈஷாவாச உபனிஷத்து இது கர்ம காண்டத்துக்கு சம்பந்தப்பட்டது. அப்படி இல்லவே இல்லை. நான் சொல்கிறேன் பார், உதாரணத்துக்கு அப்படி எடுத்துகிட்டு, அப்படி என்ன அர்த்தம் என்ன, கரணம், கர்த்தா, கர்மா இதெல்லாம் இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயம் இதில் எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்லும் போது, உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, அந்த கர்மகாண்டத்தில் வர விஷயத்தில் இஷேத்வா இதி சினத்தி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். அப்படின்னு அர்த்தம், இந்த புல் பறிக்கும்போது இந்த மந்திரம் சொல்லணும், இந்த மந்திரம் சொல்லிட்டே அந்த புல் பறிக்கணும். அப்படி பலதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. அப்படி தான் சொல்லிட்டே அது பண்ணணும். கர்மகாண்டத்துக்கு நிறைய ரெடி பண்ணுறாங்களே, இந்த யக்ஞ யாகத்துக்கு கூட நீங்கள் அது பெரிய யக்ஞ யாகம் கவனித்தா தெரியும். அவங்க என்ன சொல்லணுமோ இன்னொருத்தராவது பக்கத்தில் சொல்லிகிட்டே இருக்கணும், இன்னொருத்தர் அது கரெக்டாக செய்யணும், இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறான்னு இன்னொருத்தர் கவனிக்கணும். அப்படி 4 வாத்தியார்கள் பார்த்துட்ருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் முண்டகோபனிஷத் தப்புலேருந்து. ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு தான். அர்த்தம் என்னென்னா இதுதான், இந்த புல் பறிக்கும்போதோ கட் பண்ணும்போதோ சித்வா, அதான் சின்னத்தி இது சின்னத்தி அப்படின்னா, அப்போது இந்த மந்திரம் சொல்லிட்டே பண்ணுன்னு அங்கே ஸ்ருதி விதிக்கிறது. இப்போ இதில் ஒரு சந்தேகம் இல்லையே, கிளியர் தானே, கிளியராக இருக்க ஒன்றும் சொன்ன அதே சொன்னதே அது படணும். ஸ்ருதி பிரமாணம் அப்படி இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த 18 மந்திரங்களுக்குள்ள எங்கேயுமே இல்லை. ஈஷாவாசம் 18 மந்திரங்களுக்குள்ள எங்கேயுமே அப்படிப்பட்ட ஒன்று இது இல்லவே இல்லை. அதனால இந்த முதல் ஆர்குமெண்ட் அப்போ என்னது, ஸ்ருதி பிரமாணம் இதில் இல்லை. இஷேத்வா இது சின்னத்தி అనేది அப்படிப்பட்ட இங்கே அப்படி சொல்லியிருந்தா ஈஷாவாஸ்யம் இது அப்படின்னு சொல்லி ஜுஹோதி ஸ்வாஹா ஏதாவது சொல்லணும் இல்லையா? இங்கே சின்னத்தேன்னு சொன்ன மாதிரி அப்படி எதுவுமே இல்லை. அப்போது இது எப்படி கர்மகாண்டுக்கு சம்பந்தப்பட்டு வரும்னு சொல்லிட்டு நெகேட் பண்ணார். அப்போ அவன் உடனே சரி ஸ்ருதி பிரமாணம் இல்லைன்னா
லிங்க பிரமாணம் இருக்குமே அப்படின்றார். லிங்க பிரமாணம் என்ன அர்த்தம்னா, நேராக சொல்லலை ஸ்ருதி, ஆனால் நீங்கள் அந்த வாக்கியம் படித்தா அதோடைய அர்த்தத்தை இண்டிகேட் பண்ணுற மாதிரி அது லிங்கம். லிங்கயதி அனேன இதி லிங்கம் which indicates, directs, arrow mark மாதிரி அப்படி இருக்கு அப்படின்றான். நேராக சொல்லலைன்னா கூட ஸ்ருதி அப்படிப்பட்ட அர்த்தம் கூட இருக்கும். அப்படின்னா அர்த்த சாமர்த்தியாத்து ஜ்ஞாயத்தை, அதோடைய அர்த்தத்தினை கேட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இது இதுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துகிட்டால் சங்கரர் சொல்கிறது வேற கூட சொல்லலாம். பகிர்தேவ சதனம் தாமி அப்படின்னு ஒரு சென்டென்ஸு. ஓகே, இந்த இடத்துல அந்த தேவதனனை ஆவாகனம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அங்கே என்ன சொல்லணுமோ, நாம் பொதுவாக சொல்லணும்னா அஸ்மின் ஹரித்ரா பிம்பே ஸ்ரீ விக்னேஸ்வரம் ஆவாஹயாமி ஸ்தாபயாமி தியாயாமி எல்லாம் சொல்கிறது. அப்படின்னு சொன்ன உடனே அப்போது உனக்கு புரிஞ்சிருது. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே மஞ்சளோட அந்த ஒரு உண்டு கொட்டைப்பாக்கு வச்சுக்கணும்னு உனக்கு தெரியும். ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட். சரியா? அந்த மாதிரி லிங்க பிரமாணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்படி கூட ஓகே. அப்படி அண்ணா ஐ ஆம் ப்ரிப்பேரிங் திஸ் ஆல்டர் ஃபார் திஸ் யாகா இந்த தேவத்தைக்கு அணி நிறைய பண்ணுவாங்க இவங்களே. தேங்காய் வச்சுட்டு நம்மளே அது அம்மனாவும் வரலட்சுமியாவும் எல்லாம் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி அப்போது இதில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் வேதம் சொல்லாது. இது எங்கே இந்த மந்திரம் வேர் அண்ட் வென் டு யூஸ் అనేది நேராக சொல்லாது. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓகே அது இந்த சந்தர்ப்பத்தில் இதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஸோ இன்டைரக்ட்லி இட் இஸ் இண்டிகேட்டிங். சரியா? இது லிங்க பிரமாணம். ஸோ ஸ்ருதி பிரமாணம் இல்லைன்னா லிங்க பிரமாணம் இருக்குமே என்றார். ஆனால் இந்த மாதிரி லிங்க பிரமாணம் கூட இங்கே எங்கேயுமே சொல்லலை. ஓகே, அந்த லிங்க பிரமாணம் என்ன అనేది இவன் என்ன சொல்கிறான்னா அவன் ஆர்குமெண்ட்டு அப்படி நேராக சொல்லலை. ஆனால் ஜீவன் பற்றி தானே சொல்கிறதே. ஓகே, இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி ஜீவா. அப்போது ஜீவா கர்த்தா தானே. ஜீவா கர்த்தா. அதனால தான் கர்த்தாவாக பாவிச்சுட்டு இருக்கிற அந்த ஜீவனுக்கு தான் உபனிஷத்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதே. அதுதான் லிங்க பிரமாணம். இன்டைரக்ட்லி இட் இஸ் டெல்லிங் டு தட் ஜீவ கர்த்தா அன்றான். கர்மகாண்டத்தில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிற இந்த ஜீவன் ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்கிறான் அவனு. அப்போது என்ன சொல்கிறான் அவனு, கர்த்திரு பிரதிபாதக உபனிஷத்து அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா இதில் கர்த்திருவ பாவம் கர்மக்காக கர்த்தனை பற்றி சொல்கிறது, ஜீவன் பற்றி தான் சொல்கிறது. ஓகே, முதல் மந்திரத்திலேயே அப்படி இப்படி பாவிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் அப்படின்றான். ஸோ கர்மகாண்டத்தை ஈஷாவாசோபனிஷத்து கர்மாங்க பூதம் தான், இதில் கர்த்தா பற்றி இருக்கு அப்படின்னு அன்றான். அதுக்கு சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, அது சரி மை டியர் பூர்வபக்ஷி, ரொம்ப நாளில் பஞ்சதசை எல்லாம் படிக்கும்போது பூர்வபக்ஷி நானும் அன்றோம். இது ஆக்சுவலாக அப்போனண்ட் வேறு எங்கேமோ இருக்கிறத பற்றி விட்டுடுங்க. நம்ம மனசில் தான் இந்த அப்போனண்ட்டும் பூர்வபக்ஷி இருக்கு. சந்தேகப்படுறான் பார். உபனிஷத்து சொல்கிறது ஆச்சாரியர் சொல்கிறதையும் புரிஞ்சுக்காம ஏற்றுக்காம எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ உபனிஷத்து வேதாந்தம் என்னது கர்மகாண்ட மொத்தத்தை நெகேட் பண்ண போகிறது. ஆனால் நமக்கு எத்தனோ வருஷம் கேட்டு படித்து கூட we are not able to drop it. We are not able to get out of it. Smoothly not able to get out of it.
அப்போ பூர்வபக்ஷி எங்கே இருக்கா? உள்ள சந்தேகம் நமக்குள்ளே தான் இருக்கு, நமக்குள்ளே தான் இருக்கு. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, உபனிஷத்து ஜீவாத்மா பற்றி தான் சொல்கிறது. ஓகே, ஜீவாத்மா நீ பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கணும்னு, அது கரெக்டு தான். ஆனால் ஜீவாத்ம ஸ்வரூபம் ஓகே இங்கே எப்படி ரிவீல் பண்ணியிருக்கு தெரியுமா? நீ சொல்கிற கர்த்தானே ஜீவாத்மா. ஆனால் உபனிஷத்து அப்படி சொல்கிறது இல்லை. இந்த உபனிஷத்தில் 6வது மந்திரத்தில் அந்த பிரம்மஸ்வரூபம் மாதிரி அங்கே விவரிக்கப்படுறது. ஸோ ஜீவாத்மான்னு எப்பவுமே வேதாந்தம் ஒத்துக்கிறது இல்லை. ஜீவாத்ம பாவம் போய் ஜீவபாவம் போய் மித்யா. ஸோ ஜீவாத்மஸ்வரூபத்தின்னு ஒரு வேளை எங்காவது பேசுறதுன்னா நீயும் கூட என்ன சொல்கிறது? அகர்த்தா, அபோக்தா, நிர்விகாரः, அப்புறம் சூக்ஷ்மः, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர அதிரிக்தः, இப்படி தானே சொல்கிறது. நீங்கள் எந்த உபனிஷத்தை எடுத்தாலும் சரி, முக்கியமாக இதில் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சபரீகா சுக்ரமகாயம் அவ்ரணம் அஸ்னாவிரம் சுத்தமபாபவித்தம் 6வது மந்திரத்தில் வரும். கவீர் மனிஷி பரிபூ ஸ்வயம்பூஹு யாதா தத்யதோர்த்தான் வெததாத் சாஸ்வதீபிய சமாபியான். அது வரும்போது பார்ப்போம். இந்த அதுக்கு பதிலாக சிம்பிளாக இங்கே சொல்லியிருக்கேன். அபோக்தா, அகர்த்தா, நிர்விகாரா, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நித்திய சுத்த முக்த ஸ்வபாவகானே. அப்படி இருக்கும்போது எப்படி கர்த்தான்னு நீ எடுத்துக்கிறேன்? ஓகே, அப்போது அப்படிப்பட்ட ஜீவாத்மானே உபனிஷத்து விவரிக்கும் போதோ அவனை கர்ம அங்கபூதமாக ஆக முடியாது. கர்மக்கு அவன் அங்கம், பாற்றா கர்த்தாவாக ஆக முடியாது. அதனால இது கர்மக்கு விரோதம்தான். அதனால லிங்க பிரமாணம் கூட எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணார். அடுத்து 3rd ஆர்குமெண்ட் எப்போ சங்கரர் இப்படி சொன்னாரோ, அபோக்தா, அகர்த்தா, நித்திய சுத்த புத்த முக்தானே, அவர் சொல்கிறான் இதெல்லாம் கூட சும்மா அர்த்தவாதம். அர்த்தவாதம் అనేది நம்ம கேட்டிருக்கோம்ல. அர்த்தவாதம்னா ஜஸ்ட் இட் இஸ் எ க்ளோரிஃபிகேஷன், ஸ்துதி பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா இது கேட்குறதுக்கு ஸ்டூடெண்ட்டே வரமாட்டான் முதல்ல. அப்போ வந்தவன் நீ க்ளோரிஃபை பண்ணணும் இல்லையோ. அவன் சொல்கிறான் இந்த அர்த்தவாதம் అనేది நம்மளும் நல்லவாட்டி சொல்கிறோம். இது சும்மா சொல்கிறது, அது சத்தியம் இல்லை. அவனுக்கு அப்பப்போ சொல்லுவான்ல எங்கள் மாஸ்டர் கூட, நீங்கள்லாம் ரொம்ப சமத்து, நீங்கள் எல்லோரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறவங்க, நீங்கள்லாம் ஜெம்ஸ். ஆமாம், நேற்றுக்கு அங்கே வரவங்க எல்லாம் ஜெம்ஸு, இங்கே வரவங்க எல்லோரும் டைமண்ட்ஸு. அர்த்தவாதம் அது அப்படின்றான். ஆனால் இங்கே அர்த்தவாதம் இல்லை, அது நிஜமாகவே. அது எப்படி உபனிஷத்து உங்களை ஸ்வரூபம் பார்க்கறது. குரு யூ ஆர் யுவர் செல்ஃப் ரியல்லி நேச்சுரல்லி யூ ஆர் பூர்ணம், யூ ஆர் நித்திய சுத்த புத்த முக்தம். அப்படி என்னும்போது அவன் அர்த்தவாதம் என்றான். அர்த்தவாதம் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னால் சங்கரர் விடுவார் என்ன? அவர் சொல்கிறாரு, ஏய் உனக்கு ஞாபகம் இருக்கா, அர்த்தவாதம் எங்கெங்கே இருந்தால் கூட இன் அண்ட் அரவுண்ட் ஆஃப் தட் அர்த்தவாதம் அங்கே ஒரு விதி வாக்கியம் இருக்கணும். உங்கள் ஃபிலாசபி தான். அர்த்தவாதம் எங்கே இருந்தால் கூட அது அப்படி சும்மா இருக்காது. அது முன்னாடியோ பக்கத்துலேயோ அங்கே சுற்றி ஒரு விதி வாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். நீ அப்படி அர்த்தவாதம்னு சொல்கிறேன், நான் சொல்கிறதுக்கு ஈஷாவாசனை சொன்னது எங்காவது அங்கே அப்படிப்பட்ட ஒரு விதி வாக்கியம் வேறு இருக்கான்னு பார்த்து சொல்லனார். ஸோ அப்படி சொல்லி
அதனால் இது எப்படின்னா ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கணும் அங்கே விதி வாக்கியம் என்ன. ஓகே, அதுக்கு சங்கரர் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. வாயுருவை க்ஷேபிஸ்தா தேவதா, வேகமாக போகிற வாயு தேவதா அப்படின்னு. அவர் வேகமாக போனேன்னா முள்ளமாக என்ன போனால் நான் ஸ்லோ தான். அங்கே அவர் வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, அவர்னு ஆவாகனம் பண்ணுன்னு. அங்கே பக்கத்தில் அவர்னு ஆவாகனம் பண்ணனு. இப்போ அவர் வேகமாக போகிறது முக்கியம் இல்லை. ஸோ பார்த்தீங்களா, உடனே அர்த்தவாதமாக வேகமாக போகிறது விஷயமே இல்லை. ஆனால் பக்கத்தில் அப்படி வேகமாக போயிட்டுருக்கிற அந்த வாயு தேவதனை ஆவாகனம் பண்ணனு இன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே ரொம்ப வேகமாக போகிறவர் அப்படின்னு சொன்னால் அது என்னால் எனக்கு என்ன பலம்? ஓகே, வாட் இஸ் த யூட்டிலிட்டி தட் அது சொல்கிறதுனால? அப்படின்னா அந்த வாயு தேவத்தன் ஆவாகனம் பண்ணனு பக்கத்தில் விதிவாக்கியம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தா அப்படி கூட அந்த அப்படிப்பட்ட வாயு தேவதனை ஆராதனை பண்ணனு சொல்கிறது அங்கே விதிவாக்கியம். அந்த வாயு யாகமோ ஏதோ பண்ணும்போது அங்கே பக்கத்தில் இருக்கும் அந்தந்த மந்திரங்களுக்குள்ள. உதாரணத்துக்கு இது இல்லை. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அர்த்தவாதம் கூட இங்கே செல்லாது, விதிவாக்கியம் ஒன்றும் இல்லை. அப்புறம் முடிவு என்னென்ன சங்கரர் சொல்கிறது, இங்கே துவைத்தத்துவம் இல்லாதனால, கர்த்திருவம் இல்லாதனால, போக்திருத்துவம் இல்லாதனால இந்த ஆத்மா ஜீவ பற்றி பேசல, ஆத்மா பற்றி தான் பேசுகிறது. இந்த கர்ம காண்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. இந்த உபனிஷத்தில் அப்படி எதுவுமே சொல்லலை. 3 விஷயங்களே ஆர்கியூ பண்ணதை நெகேட் பண்ணார். அடுத்த பாயிண்ட் என்ன போகிறார் சங்கரர் என்ன, இது பூர்வபக்ஷி நீ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, நமக்கு கிளாரிட்டிக்காக இப்போ அவருக்கு பர்மிஷன் வந்துச்சு. நவ் see I can write the bhashyam on this, no one can object that. சரியா, அப்படி வே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாஷ்யம் எழுதணும். அவர் எழுதணும், நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் எதுக்கு சொல்கிறாரு, இந்த கர்ம விஷயம் பேசினதுனால இது கர்ம காண்டத்துக்கு சம்பந்தம் இல்லாதனே. ஆத்மா ஒரு கர்ம பலத்தினால, கர்மத்தினால, அந்த கர்மோட பலத்தினால அடையிறது கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது கர்ம தேவைப்படும். அப்படி இருந்தால் தானே. ஆனால் பலரூபேண சம்பந்த இது சக்கியத்தை. எல்லா கர்ம பாருங்கள், லோகத்தில் இருக்கிற நிறைய எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் சரி, எந்த கர்ம, அந்த கர்மத்துக்கு ஒரு பலம் வரணும்னா அதில் 4 நடக்கும். இது முன்னாடி வேறு உபனிஷத்து சமயத்தில் பேசிட்டோம். ஆனால் இப்போ இங்கே ஞாபகப்படுத்துறது ரொம்ப முக்கியம். கர்ம பலம், கர்ம செஞ்சு தானே கர்ம பலம், இந்த 4த்தினால அங்கே வரும். என்ன அது? ஒன்றும் உத்பாத்தியம். ஓகே, உத்பாத்தியம்னா ஒன்று உருவாக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். சரியா, அது கர்மத்தில் ஆல்டர்னு கிரியேட் பண்ணணும். சரியா, உத்பாத்தியம் கிரியேட் பண்ணணும் சம்திங். யக்ஞத்தினை யாககுண்டத்தினை கிரியேட் பண்ணணும், உத்பாத்தியம். அப்போ தான் கர்ம செய்ய முடியும், அப்போ தான் பலம் வரும். ஸோ இப்படி நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஆத்மா விஷயம் பேசும்போதோ ந உத்பாத்தியம், இந்த நான் சேர்த்துக்கணும். அப்படி ஏதோ செஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, ந உத்பாத்தியம். ரெண்டாவது ந ஆப்தியம். இல்லை சார், நம்ம உருவாக்க வேண்டாம்,
அங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்குதாம்மா எங்கோ, அங்கேருந்து கொஞ்சம் எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஆப்பியம்னா வர வைக்கணும், ஆப்பியம்னா வர வைக்கணும். பிரயாகலேருந்து கங்கா ஜலத்தின்னு கொண்டு வர வைக்கணும். சரியா? இப்போ ராமர் கோவிலுக்கு எங்கெங்கிருந்து என்னென்னமோ கொண்டு போகிறாங்க இல்லையா? ஆப்பியம் கொண்டு வரணும். செங்கல் வாத்தியார் பண்ண மாட்டார், செங்கல் ஆல்ரெடி அங்கெங்கே பண்ணி வச்சுருக்காங்க, அதை வர வைக்கணும். சரி, இப்படி ஆத்மனை அது எங்கோ இருக்கே ஆல்ரெடி, கைலாசத்துலேயோ வைகுண்டத்துலையோ, அங்கேருந்து கொஞ்சம் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி அமேசானில் ஆர்டர் பண்ணி கொண்டு வர சொல்லணும். அப்படி இருக்க ந ஆப்பியம். மூணாவது சரி கொண்டு வந்ததுக்கப்புறம் கடையிலேருந்து எல்லாம் வாங்கிட்டு வரோம், ஏதோ ஒன்று பலகாரம் பண்ணுறதுக்கு அதுக்கு அது எல்லாத்தினே சம்ஸ்காரியம். அது கொஞ்சம் ஜல்லிக்கணும், பூச்சி எடுக்கணும், கல் எடுக்கணும். ஓகே, அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு அது உருண்டையாக பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதே என்னது சம்ஸ்காரம் பண்ணணும். அதுக்கு சம்ஸ்காரம்னா பியூட்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும். அப்படி இந்த சம்ஸ்காரியமில் 2 வகை இருக்குன்றார். ஒன்று குண ஆதான ரூப சம்ஸ்காரம். அப்படின்னா முதல்ல இது சொல்கிறேன், தோஷ அபநயன சம்ஸ்காரம். இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே அழுக்கு இருக்க, இல்லை குழந்தை போய் மண்ணில் விளையாடிட்டு வந்தது, தோஷம் மண்ணெல்லாம் நீக்கணும். முதல்ல அந்த நீக்கிறதுக்கு பேர் அது சம்ஸ்காரம் தானே. அதனால தான் நமக்கு சனாதன தர்மத்தில் பண்ணுறதெல்லாம் சம்ஸ்காரம் பண்ணுறோம். கர்ப்பாதான சம்ஸ்காரம், ஸ்ரீமந்தம் சம்ஸ்காரம், நாமகரணம், காது குத்துறது, மூக்கு குத்துறது, எல்லாம் சம்ஸ்காரம் சம்ஸ்காரம். அது புரியலன்னு இப்படி இது குழந்தை. அப்போ முதல்ல குணத்தின்னு நீக்கணும், அழுக்கு நீக்கணும். குணதோஷ அபநயனம் சம்ஸ்காரம். அப்புறம் அவனு நல்ல பவுடர் பூசி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு விபூதி வச்சு அலங்காரம் பண்ண, அதுக்கு பேர் குண ஆதானம். ஸோ யூ ஆர் ஆடிங் சம் பியூட்டிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி தேவையில்லாததில் எடுத்துட்டேன், இதெல்லாம் பண்ண. அப்படி ஏதாவது ஆத்மாவுக்கு பண்ணணுமான்னா ஒன்றும் கிடையாது. நான் சம்ஸ்காரியம். நாலாவது விஷயம் விகாரியம். விகாரம் ந விகாரியம் ஆல்சோ. விகாரம்னா இப்போது இந்த தங்கம் முதல்ல கடிக்கும் போதாமா கறி மாதிரி கல் கருப்பாக ஒரு அப்படி தான் இருக்குமா பூமியிலேருந்து. அப்போ அதுன்னு சம்ஸ்காரம் பண்ணுறான், அதில் இருக்கிற விகாரங்கள் எல்லாம் எடுத்துடணும். அப்படி ஏதாவது விகாரியமாவது பண்ண வச்சு, ஓகே, அது நீ சரி பண்ணணுமா? இல்லை அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விகாரம் ஆகி ஓகே மாடிஃபிகேஷன் ஆகி அப்புறம் பளிச்சுன்னு 24 தங்க மாளிகை கோல்டு அப்படின்னு வந்துடும். அதையும் இங்கே தேவையில்லை. இப்போ இந்த 4 எதுவுமே தேவையில்லை. ந உற்பத்தியம், ந ஆப்பியம், ந சம்ஸ்காரியம், ந விகாரியம். அப்போ எதுக்கு அப்போ கர்மகாண்ட கர்ம ஆத்மாவுக்கு இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இது எதுவுமே செய்யாமல் இருக்காது. அதனால் இது ஒரு சைடு பாயிண்ட் மாதிரி ஆக்சுவலி. ஆனால் சங்கரர் அவதாரிக்கில் எதிரார், அதனால தான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போது கன்க்ளூஷன் என்ன ஆயிடுச்சு? சதுர் கர்ம விலக்ஷண ஆத்மா. சதுர் கர்ம விலக்ஷண ஆத்மா இது சித்தாந்தः. இதுதான் டிக்டம், சித்தாந்தம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேறு பாயிண்ட்ஸ்னு எலாபரேட் பண்ணுறாரு. இப்போது பூர்வபக்ஷி இருக்கானா போயிட்டான்னு கேட்கக்கூடாது. இது எல்லோரும் சொன்னால் அதுதான் நம்ம மனசுக்குள்ளே தான். நான் ஏதாவது கொஞ்சம் பண்ணிக்க வேண்டாமா? நவராத்திரி வருது, நல்லா கொலு, ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். உங்களை வைக்க வேண்டான்னு சொல்கிறது இல்லை அர்த்தம்.
மாதிரி நீங்கள் தானே குருஹஸ்தனால பண்ணணும், குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் தெரியணும், இல்லை நம்ம பண்பாடு என்னன்னு சொல்கிறோம். அது ஓகே. 60-70 வயசு வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டியோ பாட்டாவோ என்ன பண்ணணும்? அவங்களும் ஒரு வீட்டுக்கு வெத்தலை பார்க்க வாங்கிறது போயிட்டே இருக்கணுமா? இது சொன்னால் கூட உங்களுக்கு பிடிக்காது. பட் சாஸ்திரம் கேட்குறது, எவ்வளோ நாள் இதே பண்ணிகிட்ருப்பேன், எதுக்கு பண்ணுறேன்? அந்த அளவுக்கு அதுக்கு சிரமப்பட்டு நீ பண்ணுற இது, இந்த விசாரணை ஆத்ம வித்தியிலும் நீ பண்ணுற, எப்போ பண்ண போகிற? எப்போ பண்ண போகிறேன்? உனக்கு பண்ணினவனே தோணலை, பண்ணணும் தேவையும் தெரியல, இனி எப்படி தான் பண்ண போகிறேன்? அதுக்கு தான் இது சொல்ல வேண்டியிருக்கு இப்போ. பிகாஸ் முதல்ல பிரவருத்தி பண்ணுன்னு சொல்கிறது, அந்த பாயிண்ட்டு வருது இப்போ. அப்புறம் நிவృత్తి, இந்த உபனிஷத்தை பேஸ்ட் ஆன் தட். ரெண்டுத்துன்னு பேசுறது, ரெண்டுத்துல அப்போ எது முக்கியம், எது எந்த அளவுக்கு అనేది, எது பிரைமரி, அதையும் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இங்கே வந்து ஸ்ருதி மட்டம் இல்லை, ஸ்மிருதி கிரந்தங்களுக்குள்ளே கூட இப்படிப்பட்ட நிவృత్తి, இந்த பிரம்ம ஆத்ம ஞானம் இது பற்றி பகவத்கீதையிலையும் பேசப்பட்டது. ஸ்மிருதி கிரந்தம் தானே பகவத்கீதை. அப்புறம் மகாபாரதத்திலோ மோட்ச பர்வத்தத்திலோ கூட இது டிஸ்கஷன் பண்ணப்பட்டிருக்கு. எது பற்றி? ஞானம் பற்றி. அப்படின்னு இதெல்லாம் ரிஃபர் பண்ணுறார். இப்போது ஒரு கேள்வி இவ்வளோ கேட்டோம், ஆனால் இன்னும் கேள்வி மிச்சம் இருக்கும். நனு இருக்கான் உள்ள. யார் நனு? வைஸ் ரேட். ஓகே, எல்லாம் நல்ல கோடிங் அதெல்லாம் படிச்சுட்டான் கம்ப்யூட்டரு. சார், நல்ல ஜாகிரதை கேட்கணும். வேத பூர்வபாகம் பிரவருத்தி, ஜீவா ஒரு கர்த்தா, அவர் போக்தா. ஓகே, அதனால் அவனை கர்ம பண்ணணும், இப்படியெல்லாம் ஒரே வேதம் தானே. வேதம் అనేది ஒன்று தானே. அது வந்து அப்படி பேசுறது, ஜீவா கர்த்தா போக்தா, அதனால் இது பண்ணிக்கணும் அது பண்ணிக்கணும் அப்படி பண்ணணும். ஓகே, முக்தி அடையணும், நீ பந்திக்கப்பட்டாய், நரக்கத்துக்கு போவே இல்லைன்னா அப்படின்னு வேத பூர்வபாகம் பேசுறது. அப்புறம் வேத அந்தத்தில், அதே புஸ்தகத்தில் வேத அந்தத்தில் இந்த உபனிஷத்துகள் எல்லாமே ஜீவா வந்து அகர்த்தா அபோக்தான்னு பேசுறது. எப்படி இது ரெண்டுத்தனே இந்த ரிடில் சால்வ் பண்ணுறது? ஒரே புஸ்தகம், வேதம் అనేది ஒன்று தான். ஒரே புஸ்தகம் இப்படி கான்ட்ரடிக்ஷனாக ரெண்டு பேசிட்டா என்ன சார் புரிஞ்சுக்கிறது எப்படி? அதுதான் நிறைய பேருக்கு புரியாது. இந்த பக்கம் என்ன இருக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குது, இது ரெண்டுத்தின் எப்படி అనేది சாஸ்திரம் படித்தா குரு கிட்ட வந்து இல்லைன்னு புரியவே புரியாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. ரெண்டும் சத்தியமாக முடியாது. இல்லை அது சத்தியமாக இருக்கணும், இது சத்தியமாக இருக்கணும். ரெண்டு எப்படி சத்தியமாகும்? இல்லை காம்ப்ரமைஸ் 50-50% அப்படியெல்லாம் இங்கே அயோத்தியா இஷ்யூ மாதிரி இல்லை. இது 50% கோட்டா லேடிஸ் ஜென்ட்ஸ்னு அதெல்லாம் கிடையாது. இங்கே இருந்தால் அதாவது இருக்கணும், இல்லைன்னு இதாவது இருக்கணும். இப்போ எப்படி அப்படின்னு சொன்னால், இதுக்கு பாருங்க, ஒரே இடத்துல ஒரே தர்மி, ஒரே ஆளுக்கு ரெண்டு விருத்த தர்மங்கள் இருக்கும். உதாரணம் கொடுக்குறேன், அப்போது புரியும். அவர் ரொம்ப வைரம், அவர் ரொம்ப குள்ளம். சார் என்ன பேசுகிறீங்க? அவர் ரொம்ப அவள் கூட அவள் ரொம்ப குண்டு, அவள் ரொம்ப ஒல்லி. ஒரு தர்மியன்னா நீ ஒரு ஆளுன்னு பற்றி பேசும்போது எப்படி ரெண்டு இருக்கும்? ஒரு பேஷண்ட்டு டாக்டர் கிட்ட போனார். டாக்டர்கிட்ட சொல்கிறார், டாக்டர் இந்த இடது காலில் முட்டி வலிக்குதுன்னு சொன்னார்.
70 வயசு வந்துச்சுல்ல, வயசாகிடுச்சுல்ல, அப்படி தான் வலிக்கும். இல்லை சார், என்னுடைய வலது காலுக்கு கூட 70 இயர்ஸ் ஒன்லி. இந்த காலுக்கு 70 இயர்ஸ் தானே. அப்படி வயசு வந்துச்சு, இது வலிக்கலன்னு அப்புறம் வலிக்கும் கொஞ்ச நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே இடத்துல 2 விருத்த தர்மங்கள் இருக்காது. ஷீ இஸ் வெரி டால் அண்ட் ஃபெயர். 2 தர்மங்கள் ஒரே இடத்துல இருக்கலாம். ஓகே, பட் இதெல்லாம் விருத்தமாக இருக்கு. இப்படி பாருங்கள், எவ்வளோ அனாலிசிஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு பதில் கொடுக்குறார் சங்கரர். என்னன்னா, கர்மகாண்ட வேத பூர்வ பாகம் ஜீவன் வந்து கர்த்தா, நீ போக்தா அப்படின்னு சொல்லிட்டு கர்மகாண்ட ரிவீல் பண்ணல, அது வெளிப்படுத்தலை. பாயிண்ட் புரியுறதா? அப்படின்னா எப்படின்னு அர்த்தம், இப்போது நமக்கு எல்லாருக்கும் கர்மகாண்ட வேதம் பூர்வ மீமாம்சை எல்லாம் படித்தா உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் நான் கர்த்தான்னு ஃபீலிங் வருதே. புரியுறதா பாயிண்ட்? நேச்சுரலாகவே எல்லாருக்கும் அதான் கேட்குறேன். கர்மகாண்ட சொல்லி இந்த ஜீவர்களுக்கு வந்து நீ கர்த்தா போக்தானேது அது ஸ்கூலுக்கு போய் படித்து மீமாம்சம் எல்லாம் படித்தா நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணுறீங்க. எதுவுமே படிக்கலை. கர்மகாண்ட அப்படி அதான் சொல்கிறேன், கர்மகாண்ட இஸ் நாட் ரிவீலிங் த ஜீவ கர்த்தா போக்தான்னு ரிவீல் பண்ணல. ஆனால் லோகத்தில் எல்லா மனிதர்களும் வந்து அவங்க நான் கர்த்தா நான் போக்தான்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? பாயிண்ட் என்னன்னா, பிரமாணம். இப்போ கர்மகாண்ட வேத பூர்வபாகம் பிரமாணமாக இருந்தால், பிரமாணம் என்பது எப்பவுமே கூட எது தெரிவிக்கலையோ தெரிவிக்காத விஷயத்தினு தான் தெரிவிக்க முடியும் இல்லையா? ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தினு பிரமாணம் இன்னும் தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ உன்னோட கேள்வி என்ன? வேத பூர்வ பாகம் இஸ் த பிரமாணம் பாருங்க கர்த்தா போக்தான்னு சொல்கிறத நீ சொல்கிற, நீ சரியாக கவனிக்கல. கர்மகாண்ட அப்படி சொல்லலை. இவனுக்கு ஆல்ரெடி இந்த பாவம் இருக்கு. நீ எங்கே இருக்கியோ அங்கே வந்து தொடங்கி ஒன்றும் கொண்டு போகணும். அதுதான் பூர்வ மீமாம்சை கர்மகாண்ட செய்கிற விஷயம். நீ அங்கே இருக்க, ஆல்ரெடி அதில் மாட்டிருக்க. ஏன் மாட்டிருக்க நீ சொல்லு. உனக்கு கர்த்திருவ பாவம் இருக்க இல்லையா? இருக்கு, போக்திருவ பாவம் இருக்கு. அதனால் ரிவீல் பண்ணல. அதனால் அது பிரமாணம் அப்படி கிடையாது. லோகத்தில் ஜீவர்கள் இப்படி இதை மாட்டிருக்கிறதுனால வேதம் வந்து அங்கே நின்று நீ எங்கே இருக்கியோ அங்கே நின்று பேசி தான் ஒன்றும் வெளியில் கொண்டு வரணும். அப்போது சகஜமாக அவங்களுக்கு எல்லாம் நம்ம இருக்கிற அந்த பாவம் வந்து அப்போ கர்மகாண்ட என்ன பண்ணுறது అనేది இப்போ மிச்சம் கேள்வி. அப்போ சரி, கர்மகாண்ட என்ன பண்ணுறதுன்னா, இதுக்கு என்ன சொன்ன, அனுவாத வாக்கியானி மட்டும். அனுவாத வாக்கியம்னா ஆல்ரெடி உனக்கிட்ட இருக்கிறது. அனுவாதம் பண்ணுறது என்ன? காமெண்டேட் பண்ணுறது, காமெண்ட்ரி. அனுவாதம்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறது இல்லையா? அனுவாத வாக்கியானி தான் அந்த கர்மகாண்டத்தில் சொன்னது எல்லாமே கூட. ஓகே, ஒன்று அதே அது வந்து ஜஸ்ட்டு என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி சம் எரோனியஸ் தப்பான அத்தியாச பாவங்கள் இருக்குது. வேதம் என்ன பண்ணுறது, அந்த பூர்வ பாகம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அத்தியாசம் எரர்ஸ் இன்னும் ஆட் பண்ணுறது. அது இன்னும் கொஞ்சம் எரர்ஸ்னு அத்தியாசனே ஆட் பண்ணுறது. எதுக்கும் என்ன பிரயோஜனம் அப்படி பண்ணுறதுக்கு? நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு அப்படி இல்லை. டெம்பரரிலி அக்செப்டிங் த கர்த்திருவ இந்த பாவம். அதனால் கர்மத்தினு கர்மாணி விஹிதான், அந்தந்த கர்மங்கள்னு விதிக்கிறது. அதில் தாத்பரியம் அர்த்தம் இல்லை. உனக்கு இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாவனைன்னு வச்சு அங்கே வேதம் பேசுறது.
ஓகே, கர்மகாண்ட அதுக்கு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டது. ஆனால் நீ இப்படி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தா ஆல்ரெடி எனக்கு எரோனியஸ்ன்னா தப்பான பாவங்கள் இருக்கு. இப்போது நான் அந்த கர்மகாண்டத்தினே வச்சுக்கிட்டு அதில் அது சத்தியமணி போயிட்டா மாட்டிக்குவேன். அப்போது குருவுடைய கைடன்ஸில் கூடவே அந்த கர்மன்னா எதுக்கு என்ன ஆனது, பகவத்கீதை சொன்ன மாதிரி கர்ம சித்த சுத்திக்காக, உபாசனை மனசு ஏகாகிரத்துக்காக தவிர இன்னொரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே ஆசை டிசைர் நிறைவேற்றுக்கிறதுக்காக அப்படி பேசின மாதிரி கர்மகாண்டம் இருக்கு. என்ன உனக்கு டிசைர்ஸ் இருக்கு, நான் என்ன பண்ணிட்டோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங், புரிஞ்சுதா இந்த விஷயம். அடுத்தது சங்கரர் இன்னும் ஃபர்தராக அது மட்டும் இல்லை, இந்த கர்ம செய்யணும்னு சொன்னால் சாஸ்திரம் சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஆல்ரெடி சம் மிஸ்கன்செப்ஷன்ஸு எரர்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பியூட்டிஃபை பண்ணுறது. ஃபன் ஒரு விளையாட்டுக்காக என்ன, ஓகே, அது ஸ்ருதி ஆக்செப்ட் பண்ணி இன்னொரு சில மிஸ்கன்செப்ஷன் கூட ஆட் பண்ணுறது. எந்த ஃபார்மில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறது நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப அதே ஞானிக்கு ஞான நிலைக்கு ஞானி பற்றின சொல்கிறோம். நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவனுக்கு எந்த இதையும் அவனை கட்டுப்படுத்தாது ஞான ஸ்திதி. இங்கே என்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னா மொத்தம் கர்மகாண்டத்தில் எல்லா இடத்துலையும் சொன்னது மொத்தம் சேர்த்த 3 ஹெட்டிங்ஸில் பிரிச்சுக்கலாம், 3 பாகங்களை. ஓகே, என்னன்னு சொன்னால் ஒன்று அர்த்தித்வம் இருக்கணும். அர்த்தித்வம், ஓகே, நிறைய உபனிஷத்தை படித்ததுனால கொஞ்சம் சம்ஸ்கிருதம் நானும் உபயோகப்படுத்துகிறேன், எனக்கும் ஞாபகம் வந்த மாதிரி இருக்கும். நீங்களும் கஷ்டப்படுங்கோ, இப்போ எதுங்கோ இல்லைன்னு அப்புறம் திரும்பி கேட்டு ஏதுங்கோ, திரும்பி கேளுங்கோ, திரும்பி கேட்டு அப்போது நிதானமாக கேட்டு புரிஞ்சுக்கணும் விஷயத்தினை. அர்த்தித்வம்னு சொன்ன அர்த்தம் ஆசை இருக்கணும் இல்லையா. ஒருத்தனுக்கு அவனு விரும்பணும், அவன் விரும்பாமல் எப்படி அந்த கர்ம செய்வன செய்ய மாட்டான். அர்த்தித்வம் இருக்கணும். அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு தசரதனுக்கு குழந்தைகள் இல்லை, அவருக்கு குழந்தைகள் வேணும், குருகள் எல்லாரும் கேட்டார். அதனால் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணிக்கோ தசரதா, குழந்தை பிறப்பு வந்தாங்க. அப்புறம் குஷேலனுக்கு போய் நீ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுன்னு சொல்லுவோமா, அவருக்கு தேவையில்லை, ஜாஸ்தியாக இருக்கு அவருக்கு. அப்போது அர்த்தித்வம்னா யாருக்கு தேவையோ அவன் ஆசைப்படணும், அந்த அவன் விரும்பணும், அவனுக்கு தேவை இருக்கணும் இல்லையா. அது ஒன்று நியமம். ரெண்டாவது த்விஜத்துவம் இருக்கணும். கர்மகாண்டத்தை பொறுத்த வரைக்கும் த ட்வைஸ் பார்ன் அப்படின்னா பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்களுக்கு மட்டும்தான் கர்மகாண்டத்துக்கு எந்த யக்னம் யாகம் எல்லாத்திலும் பண்ண வைக்கிறதுக்கு இருக்கிறது, அதில் எலிஜிபிலிட்டி. இது யாரும் இது சொல்ல முடியாது. அதுதான் 3 வர்ணங்கள். இந்த 3 வர்ணங்கள்னு த்விஜகான்னு சொல்கிறோம், ஏன்னா 3 பேருக்கு பூனல் இருக்கு, 3 வர்ணங்களை சேர்ந்தவங்க. இப்போ இங்கே ஒன்று இங்கே நெகேட் பண்ணுறோம். ஞானி விஷயம் ஆத்மா விஷயத்துக்கு வரும்போது ஞானிக்கு எந்த ஆசை இல்லை. சோகாமயத்தில் அவனுக்கு பிருஹதாரண்யத்தில் சொன்ன மாதிரி கிமிஷன் கஸ்ய காமாய, ஐ டோன்ட் ஹேவ் எனி டிசைர், நான் பூர்ணம். ஓகே, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஸ்திதபிரஜ்ஞஸ்ய லக்ஷணங்கள் முதல் ஸ்லோகம். அப்போது அவனுக்கு இந்த அர்த்தித்வம் இல்லை. நீ த்விஜத்துவம் என்றே ஞானி சந்நியாசி எடுத்துக்கணும்னு சொல்லுங்க, மானசிக சந்நியாசம் தானே.
ஓகே, நாஹம் மனுஷோ நச்ச தேவ யக்ஷோ ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹ ந பிரம்மச்சாரி ந குருஹி வனஸ்தஹ பிக்ஷுர்ன சாஹம் நிஜபோதரூபஹ அப்படின்னு அந்த ஞானஸ்தித்தில் இருக்கிறவனுக்கு அப்புறம் அவனை நான் பிறக்கவே இல்லைன்ற, நீ வந்து 2வது வாட்டி பிறந்தான்ற. ஞானிக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, நான் பிறக்கவே இல்லை, நான் ஆத்மா. அவன் போயிட்டு இப்போ கர்மகாண்டத்தில் எடுக்க முடியுமா? அத்தித்வம் இல்லை, த்விஜத்துவமும் இல்லை ஞானி விஷயத்தில். ஆனால் மிச்சம் எல்லாருக்கும் இருக்கு ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சு. அடுத்த 3வது தக்ஷத்துவம் இருக்கணும். தக்ஷத்துவம்னா இன்னும் ரொம்ப கிளியர் எலிஜிபிலிட்டி. என்னது? பாரிய இருந்தால் தான் கர்மகாண்டம் செய்ய முடியும். அவங்க வந்து சும்மா கைக்கு போய்ட்டு தொடணும், கையில் தர்ப புல்லு கொடுப்பான் வாத்தியார், அவர் பிடிங்க இப்படி சும்மா தொட்டிட்டு அந்தாமல் திரும்பி சமையல் ரூமுக்கு போய்டுவாங்க. நானும் பார்த்துட்டேன் இதில், நான் இருந்தால் தான் உங்களுக்கு பலம்னு சொல்லிவிட்டு அந்தம்மா பாரிய இருக்கணும். ஸோ பாரிய అనేది வந்து குவாலிஃபிகேஷனு. பாரிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அது சொல்லலை, அவங்க எம்ஏ பிஹெச்டி சார் அப்படி இல்லை. கர்மகாண்டத்துக்கு நீங்கள் ஒரு செய்கிறதுக்கு பாரிய ஒரு குவாலிஃபிகேஷன். இன்னும் சொல்லணும்னா முண்டகோபனிஷத்து டைமில் படித்தோம், கருப்பு முடி இருக்கிறவனு மட்டும்தான் சில கர்மங்களுக்கு யக்னங்களுக்கு சொன்னோம். ஓகே, அப்படின்னா அர்த்தம் அதுக்கு நான் வேறே சொல்லிட்டேன். அப்படின்னா முடி நிறையறதுக்கு முன்னாடி என்னமோ பண்ணணும், பண்ணி முடிச்சுடும், முடி நிறைய ஆரம்பித்ததுக்கப்புறம் விட்டுவிடதெல்லாம் போதுமான அர்த்தம். வானப்பிரஸ்தனுக்கு வானே. ஓகே, கிருஷ்ணகேஷா கருப்பு முடி இருக்கணுமா அப்படின்னு ரூல் இருக்கும் சிலத்துக்கு. இல்லை சார் டை அடிச்சு அதெல்லாம் முடியாது சார், முடியே இல்லை வச்சு பாடி ஹெட். ஆக்சுவலாக சார் அவங்களுக்கு அப்போ இங்கே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இன்னும் சொல்கிறேன், எந்த அங்க விகலம் இருக்கக்கூடாதாம்மா. பிளைண்ட் cannot do கர்மகாண்டா, டெஃப் பதிர மூக்க. ஓகே, சங்கரர் அங்கே வந்து காணன்னு ஒரு கண் இருக்கு, இல்லை கண்ணே தெரியல. அப்புறம் குப்ஜான்றார். என்ன ஈவன் ஹஞ்ச் பேக் இருந்தால் கூட கர்மகாண்டத்துக்கு. ஏன்னா இவனை 10 வாட்டி படுக்க நமஸ்காரம் பண்ணணும், ஏந்திருக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு இவன் எங்கே பண்ணுவான்? இல்லைன்னா கண்ணு தெரியாதவனுக்கு போய் எங்கனவனுக்கு கர்மகாண்டம் பண்ண வைக்கணும்னு அவனுக்கு எங்கே என்ன வைக்கணும் தெரியாது. இல்லை வாய் பேசாதவனுக்கு போய் ஸ்வாஹா அவன் அப்படி சொன்னால் பலம் வராது. இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம். சரி, இப்போ பாயிண்ட் என்னென்னா, இப்போது கண்ணு தெரியாதவனுக்கு ஆத்ம ஞானம் அடையலாமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும். பேச முடியாதவனுக்கு, கால் இல்லாதவனுக்கு, கை இல்லாதவனுக்கு யாருக்கு ஆத்ம ஞானம் வேண்டாம்? அவன் ஆத்மா தானே, ஆத்ம ஞானம். அப்போது இதெல்லாமே அங்கே நில். நீ எப்போ கர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படி போனியோ நீங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது செய்ய அதே கிடைக்கும். அது அதெல்லாம் இருக்குது, அந்தந்த லோகங்கள் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, கடைசியில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ பேசின அந்த விஷயம், அவன் கேட்ட கேள்வி ஒரே வேதம் ரெண்டுத்துன்னு பேசுறதுன்னு சொல்கிறதுனால அங்கே ஒரு பாயிண்ட் சொல்லி நமக்கு புரிஞ்சு போச்சு. ஒரே வேதம் தாப்பா, ஆனால் இது வந்து 2 சாஸ்திரமாக பார்க்கணுன்றார். இது பரமேஸ்வரன்னு சங்கரர் அவதாரம் எடுத்துகிட்டு வந்து சொன்னால் தவிர நமக்கு எப்படி புரியும்? அவர் பாஷ்யம் எதுனா ஒரே வேதம் தான், ஆனால் 2 சாஸ்திரமாக பார்க்கணுன்றார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? கர்மகாண்டத்தின்னு பிரவருத்தி சாஸ்திரமாக பாரு, ஞான காண்டத்தின்னு நிவೃತ್ತಿ சாஸ்திரமாக பாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சும்மா சொல்லலை, சொல்கிறே இரு, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது.
இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற அனுபந்த சதுஷ்டயம் பார்க்கணும். என்ன சார் இன்றைக்கி எல்லாம் புதுசு புதுசு சொல்கிறீங்க? ஆமாம், ஈசாவாஸ்யோபனிஷத்து ரொம்ப ஆழமாகவே டீப்பாக பார்க்க போகிறோம். தயாராக இருக்கணும். இது தத்துவபோத பேசும்போது கூட அனுபந்த சதுஷ்டயம், நாட்டு சாதன சதுஷ்டய சம்பந்தம் சம்பத்தி அனுபந்த சதுஷ்டயம். அது எந்த புஸ்தகம் எந்த விஷயம் எது சொன்னால் கூட அதில் 4 இருக்கும். இப்போது ஒரு டேபிள் போட்டுக்கிட்ட கர்மகாண்ட ஒரு சாஸ்திரம் பண்ணுறாரு சங்கரர், ஞானகாண்ட ஒரு சாஸ்திரம் பண்ணுறாரு. அப்போது இதில் 4 இதில் 4, இதில் இங்கே இங்கே வேறு வேறு. என்ன அது 4 என்ன வேறு வேறு? அதிகாரி யார் லாய்க்கு? இதுக்கு கர்மகாண்டத்துக்கு அதிகாரி ராகி, நாட் ராகி மால்ட்டு. ராகி என்ன? ஹூ டிசைர்ஸ், ராகம் இருக்கிறவன், ஏதோ பற்றி ராகம் ஆசை இருக்கிறவன் தானே. இங்கே அதிகாரி ராகி. ஆனால் ஞானகாண்டம் அதிகாரி விராகி. ஓகே, இந்த ராகி மால்ட்டு சாப்பிட மாட்டார், விராகி. 2 விஷயம் என்ன? வாட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர்? யாருக்காக எந்த சப்ஜெக்ட் பேசுகிறீங்க? இங்கே யாருக்காக என்னதை பேசிகிட்ருக்கீங்க? 11 மணில இருந்தேன். இப்படி இருக்கும் இல்லையா? நவராத்திரி யாருக்காக இங்கே பொம்மலுக்குழு வைப்பாங்க, அதான் இருக்கு. ஸோ அதிகாரி ஆயிடுச்சு. விஷயம் என்னன்னா, கர்மகாண்டத்தில் அனித்ய வஸ்து, அனித்ய வஸ்து அது ஏதாவது ஆகட்டும். ராமரே குழந்தையாக பிறந்தானு சரி, ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு வந்தானு சரி, பிரம்ம பதவி வந்தானு சரி, அனித்யம். இந்த பக்கம் விஷயம் என்ன? நித்திய வஸ்து, சனித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. நித்திய வஸ்து. 3வது விஷயம் பிரயோஜனம் என்ன சார்? என்ன கடிக்கும்? கர்மகாண்டத்தில் தர்ம அர்த்த காமாக அதெல்லாம் வரும். இந்த பக்கம் பிரயோஜனம் என்ன? மோக்ஷமுகலதா, மோக்ஷம். பார்த்தியா, 2 பேருக்கு. அதனால தான் வேதம் ஒன்று தான், 2 டிஃப்ரெண்ட் சாஸ்திரம். ஆனால் 4வது இருக்க சம்பந்தம் சேம் தான். சம்பந்தம் என்ன? பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தம். இங்கேயும் அப்படிதான். மேலே 3, இது யாருக்காக பிரதிபாதிக்கப்பட்டது, அந்த பிரதிபாதனை செஞ்சது என்ன, யாருக்காக செஞ்சப்பட்டதுன்னு திரும்பி அதுக்கு சம்பந்தம் என்றான். அதனால இதுக்கு அனுபந்த சதுஷ்டயம். ஸோ வித்தியாசம் இருக்கு. இந்த வகையில் பார்க்கும்போது வேதம் பூர்வபாகம் ஒரு சாஸ்திரமாகவும் இது இன்னொரு சாஸ்திரமாகவும். யூ டிசைட். புருஷார்த்தங்களை பற்றி அதே வேதம் தான் பேசுறது. ஆசிரம வர்ண தர்மங்களை பற்றி பேசுறது உத்தவகத்தில் எவ்வளோ பார்க்குறோம். ஸோ யூ ஹாவ் டு நோ தட் பிரவృத்தியிலிருந்து எப்படி நிவృத்திக்கு மோட்சம் அடையிறது. ஏன்னா சாஸ்வத சுகம் சாஸ்வத பலம் நித்தியம் வேணுமென்னு அதுக்கு பண்ணணும். ஸோ இப்படி இந்த எல்லா அவதாரிக்கில் இருக்கிற விஷயங்களை நான் அப்படி இப்படி ஹெட்டிங் வைஸாக பேசியிருக்கேன். ஐ ஹோப் தட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் 2-3 நிமிஷம் இப்போது உபனிஷத்துக்குள்ளே நுழைய போகிறோம். ஓகே, இங்கே கூட சம் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். அப்போ தான் நமக்கு உபனிஷத்து மந்திரம் முதல் மந்திரம் பார்க்க முடியும். இதில் முதல் 2 மந்திரங்கள் சூத்திரபூத மந்திரங்கள். சூத்திரபூத மந்திரங்கள் எப்படி தைத்திரோபனிஷத்தில் பிரம்மவிதாப்னோதி பரம் சூத்திரபூத வாக்கியம் அதினே போல் உபனிஷத்து விருத்தி வாக்கிய ரூபமாக அப்புறம் விவரிக்கும்.
பிரதிஜ்ஞா ஸ்லோகம்னு சொல்கிறோம் சில இடத்துல கீதையில் அங்கெல்லாம். அதே மாதிரி இந்த உபனிஷத்தில் இங்கே சூத்திரபூத மந்திரங்கள் முதல் 2. முதல் மந்திரம் என்ன பண்ணுறது? முதல் மந்திரம் இப்போ சொன்ன மாதிரி ஞான யோக நிவೃತ್ತಿ மார்க்கம் பற்றி சொல்கிறது. முதல் மந்திரம் ஞான யோகம் நிவೃತ್ತಿ மார்க்கம் பற்றி பேசுறது. ரெண்டாவது மந்திரம் வந்து கர்மயோகம் இல்லை கர்மயோகம் பிரவருத்தி மார்க்கம் பற்றி பேசுகிறேன். பாருங்க, 2 சாஸ்திரம் ஒரே இடத்துல வந்துச்சு. எப்படின்னா பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக. 4வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்டதுக்கப்புறம் லோகத்தில் 2 விதமான மார்க்கங்கள் இருக்குது. நான் முன்னாடியே வேதம் நானே நானே சொல்லியிருக்கேன். என்னது? ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். அதுதான் அந்த பிரிவு தான் இங்கே சொன்னது. இப்போ 2 இருக்கு. லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா, புறா அந்த புறா இல்லை, நானே சொன்னேன் ஓ அர்ஜுனா. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணும்? இப்போ 2 3வது மந்திரத்திலிருந்து 8வது மந்திரம் வரைக்கும் அந்த முதல் மந்திரத்துக்கு விளக்கம். 9வது மந்திரத்திலிருந்து கடைசியில் 18வது மந்திரம் வரைக்கும் 2வது மந்திரத்துக்கு எக்ஸ்பிளனேஷன், வியாக்கியானம். சரியா? ஸோ இதுதான் இந்த உபனிஷத்துடைய மொத்தம் டோட்டல் விஷயம். ஸோ இன்னைக்கு இதோடு நிறுத்திட்டு நம்ம அந்த மந்திரத்துடைய அர்த்தம் கொஞ்சமாக பார்த்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.